பட்டாம்பூச்சி கூட்டு புழுக்காய்ங்கிறனாலே நினைக்கணுமா கூல் கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது தேநீர் கடை. தேநீர் கடை பகுதியில வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் கடை. தேநீர் கடை பகுதியில நம்ம வாரம் ஒரு அற்புதமான ஆளுமைய சந்திச்சிட்டு இருக்கோம். நேயர்களே, இன்னைக்கு நம்ம சந்திக்க போற ஆளுமை யார் அப்படின்னு தெரியுமா? இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனத்தை நடத்தி வரும் மக்கள் நல சேவகி இந்திரா சுந்தரம் அவர்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஆதரவற்ற மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஓடோடி சென்று உதவும் நிஜமான நல்ல மனுஷி. வழக்கம் போல சுவாரஸ்யமான கேள்விகளை கேக்குறாங்க நம்ம ஆர்ஜே டாக்டர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? வணக்கங்க. முதல்ல பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு என் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் நேர்காணல்ல உங்களை சந்திக்கிறதுல அவ்வளவு சந்தோஷப்படுறோங்க மேம். நானும் உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. உலகம் அறிந்த இந்திரா சுந்தரம் அப்படிங்கிற தனி நபர் யாருன்னு சொல்லுங்களேன். நான் பிறந்த ஊர் திருச்சிங்க. சரிங்க மேம். நான் இந்த அளவுக்கு இந்திரா சுந்தரம்ங்கிற பேர் வர்றதுக்கு முதல் காரணம் எங்க அம்மாங்க. எங்க அம்மா அந்த ஊர்ல எல்லாத்துக்கும் ரொம்ப உதவி பண்ணுவாங்க. இல்லாத குழந்தைகளுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, நோட் புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே இருப்பேங்க. சரிங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் 6வது படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு என்கிட்ட உதவி கேட்டாங்க. ஏன்னா அப்ப 10 ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்க. தெரியாம, எங்க அம்மாவுக்கு தெரியாம அந்த 10 ரூபாயை எடுத்துட்டு கொண்டு போய் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் எங்க அம்மா 10 ரூபாயை காணோம், நீ எடுத்தியாமான்னு கேட்டாங்க. நான் எங்க அம்மாட்ட பயந்துட்டு இல்லம்மா அப்படின்ட்டேன். இல்ல தங்கம், அதுல 10 ரூபா தான் நான் வச்சேன் தங்கம், நீ தான் எடுத்திருப்ப தங்கம், பொய் சொல்லாம சொல்லணும் நாங்க. அப்ப நான் பயந்துகிட்டே ஆமாமா எடுத்தம்மா, இந்த மாதிரி நீங்க செய்யற மாதிரி என்கிட்டயும் ஒரு பொண்ணு உதவி கேட்டுச்சு, நான் அதுக்காக அதை நான் எடுத்தேன்னு. தங்கம், நீ செஞ்சது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இத என்கிட்ட சொன்னீன்னா நானே உனக்கு கொடுப்பேன், நீயே செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுல இருந்து நான் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களை கேட்டு நான் செஞ்சேன். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அந்த ஹெல்பேஜ் இந்த மாதிரி எல்லாம் ரெட் கிராஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. அந்த இதுக்கு உதவி பண்ண போகும்போது ஒவ்வொரு இடமா போய் கலெக்ட் பண்ணுவேன். அப்ப கலெக்ட் பண்றவங்களுக்கு அப்ப கிரிக்கெட் பிளேயர் எல்லாத்தோட சைன் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஆர்வம் வரும், நம்ம தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு வீடா போவேன். ஒவ்வொரு வீடா போய் இந்த மாதிரி இதுக்கு வேணும்னு சொல்லி ஒவ்வொரு வீடா போய் கலெக்ட் பண்ணி நான் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்து அந்த சர்டிபிகேட்டையும் நான் வாங்குவேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு எங்க அம்மா மூலமா இந்த உதவி செய்யற பழக்கம் ஏற்பட்டுச்சுங்க. சூப்பர் சூப்பருங்க மேம். அப்புறம் மேம், இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவுறதுங்கிறது சாதாரணமா தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா உங்களோட உதவுற பாணிங்கிறது ஒரு வித்தியாசமா இருக்கு, ஒரு புதுமையா இருக்கு. எப்படி இந்த மாதிரி எல்லாம் வித்தியாசமா யோசிக்கிறீங்க? நீங்க சொல்றது கரெக்ட் தான். இருப்பவங்க இல்லாதவங்களுக்கு செய்யறது கரெக்ட் தான். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, நான் கோயம்புத்தூர் போயிட்டு வரும்போது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு வெளியில வந்தேங்க. வரும்போது ஒரு பெக்கர், அவரை நான் பெக்கர்னு சொல்றதுக்கு மன்னிக்கவும், அவரும் ஒரு மனிதர் தான். ஆனா அவர் அந்த இடத்துல யாசகம் கேட்டுட்டு நின்னுட்டு இருந்தாரு. நான் அவர்கிட்ட போய் ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அம்மா பசிக்குதுமா அப்படின்னாரு. உடனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு. உடனே உள்ள போய் அவருக்கு பிரியாணி, அவருக்கு வேணுங்கிற சில்லி சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு அவர்கிட்ட குடுத்துட்டு அவர் தோள் மேல கைய போட்டு பேசினேன். அப்ப அவருக்கு ரொம்ப என்ன பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கினாரு. ஏனுங்க ஒதுங்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசங்காட்டி அவருக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்தது. நம்ம 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். அவருக்கு அவ்வளவு அதை விட ஒரு சந்தோஷம். செல்ஃபி எடுத்ததுமே அவரு சொன்னது என்ன, இந்த மாதிரி யாருமே தொட்டது இல்லம்மா, பேசினது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மனிதர்கள் தான். கண்டிப்பாங்க. உதவுதுங்கிற பேர்ல சில பேர் தொடாம கூட கொஞ்சம் தூக்கி கொடுப்பாங்க. உண்மைதாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு உதவிங்கிற மாதிரி எனக்கு தெரியறது இல்லைங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்படித்தான். உதவி வாங்குறாங்கன்னு நினைக்காம சக மனுஷங்களா பாவிக்கிறீங்க இல்லைங்களா? கண்டிப்பாங்க, அதுதான் உண்மை. அவங்களும் மனிதர்கள் தானே. கண்டிப்பா. அவங்களும் நம்மள மாதிரி இருந்து ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டுதானே அப்படி வந்திருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்கள நம்ம ஒதுக்க முடியும்? ரொம்ப நாளா உங்களை தீவிரமா கவனிச்சுட்டு தான் வரோம். அதனாலதான் இந்த கேள்வியே கேக்குறேன். என்ன அப்படின்னா, நீங்க உதவி செய்யக்கூடிய நபர்களை
எப்படி மிகச்சரியா தேர்ந்தெடுக்கிறீங்க? எங்களுக்கு நிறைய போன் கால்ஸ் வருங்க. அது அவங்க கிட்ட பேசுற விதத்திலேயே ஓரளவுக்கு புரியும். எங்களுக்கு புரிஞ்சு நாங்க என்ன பண்ணுவோம், அதுக்கு தான் இந்த ராஜா என் கூட இருக்காரு இல்லீங்களா, செக்ரட்டரி ராஜா, அவரு ரொம்ப தீவிரமா விசாரிச்சுட்டு அது எந்த ஊரா இருந்தாலும் நேரடியாவே நாங்க போவோம். எங்களோட தொண்டு நிறுவனத்தோட ஒரு இதே என்னன்னா நானும் ராஜாவும் மட்டும்தான், வேற யாருமே கிடையாதுங்க. சூப்பர் சூப்பர். நாங்க 2 பேர் மட்டுமே. அது எந்த ஊரா இருந்தாலும் அவங்க என்ன கேட்டாலும் அந்த இடத்துக்கு நேரடியா போய் அதை ஆராய்ஞ்சு அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சு அவங்களுக்கு நாங்க உதவுவோங்க. அதனாலதான் நாங்க சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க போன் பண்ணாங்க உடனே அவங்களுக்கு நம்ம இங்க இருந்து பணம் அனுப்புறோம், அவங்களுக்கு தேவைகளை கொண்டு போய் கொடுத்துட்டு வரோம், அது கிடையவே கிடையாதுங்க. பணம்ங்கிறது நாங்க யாருக்குமே இது வரைக்கும் கொடுத்தது இல்லைங்க. அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை நாங்க இப்ப ஸ்கூலுக்கு ஹெல்ப் கேக்குறாங்களா, ஸ்கூல் பேர்ல பணம் கொடுப்போம். அதே மாதிரி அவங்க அரிசி பருப்பு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதை வாங்கி கொடுப்போம். துணிமணிகள் கேட்டாங்கன்னா வாங்கி கொடுப்போம். இந்த மாதிரிதான் நாங்க பண்ணுவோம் ஒழிய நாங்க பணமா யாருக்குமே கொடுக்கறது இல்லைங்க. களத்துல இறங்கி செஞ்சிடறீங்க இல்லைங்க? ஆமாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா சென்னையில ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னால மழை ரொம்ப ஒரு இடமே ரொம்ப இதாயிடுச்சுன்னு சொல்லி இங்க இருந்து ஒரு 4 lakhsக்கு நாங்க சென்னை கொண்டு போயிங்க, 3 வண்டியில கொண்டு போயிங்க. அது போக பஸ்ல ஏத்தி விட்டுங்க, அங்க கொண்டு போய் நாங்க நேரடியா குடுத்துட்டு வந்தோங்க. நாங்க 2 பேருமே நேரடியா களத்துல இறங்கி வேலை செய்வோங்க. அதாவது உங்களோட அந்த உதவி தேவைப்படுறவங்களுக்கு சரியா போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லைங்களா? ஆமாங்க. சொல்ல வேண்டியது என்னன்னா இது வரைக்கும் நாங்க யார்கிட்டயும் 1 ரூபா கூட வாங்கினது இல்லைங்க. சூப்பர் சூப்பர். இது எல்லாமே எங்களோட சொந்த பணம் தாங்க. இதனாலதான் எங்களோட தொண்டு நிறுவனத்துல நாங்க 80G கூட நாங்க எடுக்கலீங்க. அதனால நாங்க செய்யற ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் சேரணுங்கிறதுக்காக. ஏன்னா ஹெல்ப்ங்கிற பேர்ல இந்த இதை கொடுத்தோம் அதை கொடுத்தோம்னு சொல்லி கொடுத்துடலாங்க. இப்ப ஒருத்தன் கேக்குறாங்களா 10,000 தூக்கி கொடுத்துடலாம். ஆனா அது கரெக்டா போய் அந்த இடத்துல சேருதான் நமக்கு தெரியும் இல்லீங்களா? கண்டிப்பாங்க மேம். அதனால நாங்க யாரையும் நம்புறதே இல்லீங்க, யாரையும் நம்பவும் மாட்டோம். நாங்க 2 பேர் மட்டுமே நேரடியா இறங்கி நாங்க செய்யறோம். அப்புறம் கிடைக்குதுங்கிறதுக்காக வேண்டி சிலர் ஏமாத்த கூட செய்வாங்க. நிறைய பேர் எங்களை அதையும் கேட்டிருக்காங்க. நாங்க அதையும் நேர்ல போய் பாத்துட்டு கூட வந்திருக்கோங்க. சொந்த வீடே இல்ல, நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம்பாங்க. பாத்தீங்கன்னா சொந்த வீட்டுல ஜம்முன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பாத்திருக்கேங்க. இந்த ஹெல்ப் பண்றதுல கூட கொஞ்சம் கவனமா செய்யணும் இல்லைங்களா? அப்பதான் அந்த பயன் சரியான நபர்களுக்கு போய் செய்யறது. கொஞ்சம் கவனம் இல்லைங்க, நல்ல கவனமா மைன்யூட்டா நல்லா பாக்கணுங்க. வலைத்தளங்கள்ல உங்களை பார்த்தப்ப ஒரு குழந்தை மாதிரி தோணுச்சு. இந்திரா சுந்தரம் அப்படிங்கிறவங்க ஒரு தொண்டு நிறுவனத்தோட தலைவருங்கிறத தாண்டி இந்த தேவதையோட பொழுதுபோக்கெல்லாம் என்னென்னு சொல்லுங்க மேம். என்னோட பொழுதுபோக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா, நானு கொஞ்சம் பாட்டு கேட்பேங்க. டிவில அப்படியே காமெடி, ஒரு பிக்சர் மூவி இதெல்லாம் பாப்பேங்க. அப்புறம் ரீல்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணுவேங்க. அது என்னோட ஒரு சந்தோஷத்துக்காகங்க. கண்டிப்பா ரீல்ஸ் பண்ணி அதை பார்த்துட்டு நிறைய பேரு அதையும் என்ன சொல்றாங்க, நானும் ஒரு காமெடிக்காக நான் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தவங்க அதை பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்டு மெசேஞ்சர்ல சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ன கூப்பிட்டு சொல்லுவாங்க. அதாவது நாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கிற நேரத்துல உங்களோட ரீல்ஸ பார்த்தா எங்களுக்கு அந்த கஷ்டமே மறந்து போயிருதும்பாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இப்ப அது நிறைய பேர் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரி டிரைவிங் பண்ணுவேன். டிரைவிங் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் குழந்தைகளோட விளையாடுவேன். குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே ஜாலியா இதுகளோட விளையாடுவேன். என்னோட ஹாபின்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஒரு தேவதை என்னெல்லாம் செய்யறாங்களோ எல்லாம் அப்படியே செய்றீங்க இல்லைங்களா? கண்டிப்பாங்க மேம். நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், நம்மள சேர்ந்தவங்களும் சுத்தி இருக்கவங்க. கண்டிப்பாங்க கண்டிப்பா மேடம். அப்புறம் பொதுவாவே இந்த ரத்த தானம், கண் தானம், உடல் தானம், உடல் உறுப்பு தானம்னு பல்வேறு வகையா விழிப்புணர்வுகள் எல்லாம் நடந்துகிட்டேதான் இருக்கு. இன்னும் எந்த வகையில எல்லாம் ஊக்கப்படுத்தினா இன்னும் நிறைய பேர் இந்த மக்களுக்கு உதவ முன் வருவாங்கங்கிற எண்ணத்துல நீங்க ரத்த தானம் செய்யறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்திருக்குல்ல பாத்தீங்களா? அது எப்படி தோணுச்சுங்க மேம் உங்களுக்கு? ரத்த தானம் குடுக்கறாங்க இல்லைங்களா, அவங்க எதுக்கு குடுக்கறாங்க? உயிரை காப்பாத்துறதுக்கு தானே குடுக்கறாங்க. கண்டிப்பாங்க மேம். அவங்களுக்கு நம்ம விபத்தீடு காப்பீடு குடுக்கறது தப்பே இல்லீங்களே. அவங்களே ரத்த தானம் கண் தானம் குடுக்கறதே ஒருத்தங்க உயிரை காப்பாத்துறதுக்கு தான். அப்ப அவங்களுக்கு நம்ம காப்பீடு போட்டு கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கணும் இல்லீங்களா? தாராளமா. நானே என்னோட உடல் உறுப்பு தானத்துக்கு எழுதி வச்சிருக்கேங்க. மகிழ்ச்சி மேம். நானும் எழுதி வச்சிருக்கேங்க மேம். ஐயோ ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். இதை விட உங்களுக்கு என்னங்க வேற வேணும் சொல்லுங்க. ஏதோ நம்மளால முடிஞ்சது. கண்டிப்பாங்க கண்டிப்பா 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 மேம். உதவி கேக்குறவங்க அவங்களாவே உங்களை தொடர்பு கொண்டு கேக்குறாங்களா, இல்லன்னா உங்க குழு அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்களா? இப்போ எங்களோட இது எப்படிங்கன்னா,
இப்ப நாங்க எங்க கார்ல போகும்போதுங்க, சரிங்க. கார்ல வந்து நாங்க வந்து வேஷ்டி, சட்டை, புடவை, பிஸ்கட்டு, தண்ணி, செப்பலு, பெட்ஷீட்டு எல்லாமே வச்சிருப்போங்க. இப்ப நாங்க போற வழியில எத்தனையோ பேர் ரொம்ப அது இல்லாம எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்துருப்பாங்க ஒரு ஓரமா. அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்க அதை பார்த்து கொடுப்பாங்க. நாங்க அது மாதிரி கொடுப்பாங்க. உதவி வந்து கேக்குறாங்க நிறைய பேர். போன் கால்ஸ் நிறைய, ஏன்னா இப்ப நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வருது இல்லீங்களா, போன் நம்பர்ஸ் கொடுத்துறோம் இல்லீங்களா, அதுல வந்து போன் பண்ணி நிறைய பேர் கேட்பாங்க. அப்புறம் நம்ம இந்த பேஸ்புக் மூலமா நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் நமக்கு இப்ப நிறைய கிடைச்சிருக்காங்க. இந்த ஈரோடு பக்கம் எல்லா பக்கமும் கோயம்புத்தூர், அவங்க வந்து எங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த இடத்துல இப்படி இருக்காங்க அப்படின்னு. அதையும் போய் பார்த்து அந்த மாதிரி நாங்க தேர்ந்தெடுத்து பண்றோங்க. கொரோனால இருந்துதான் நான் வெளியில வந்தேங்க. கொரோனால பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ் மூலமாங்க, சமூக நலத்துறை மூலமா ரோட்ல இருக்கிற பெக்கர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 200 பேர்த்த எடுத்துங்க, 2 கவர்மெண்ட் ஸ்கூல்ல 100 பேரை தங்க வச்சுங்க. அவங்களுக்கு வந்து ரோட்டரி மூலமா சாப்பாடு கொடுத்தாங்க. சரிங்க. நான் வந்து அவங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள், தலகாணி, பெட்ஷீட், அவங்களுக்கு எண்ணெய், ஆயில், இந்த மாதிரி வந்து வேணுங்கிறதெல்லாம் நான் கொடுத்து அவங்களை எல்லாம் பராமரிச்சேங்க. அது போக மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாம் வந்து வீடு வீடா போய் அவங்களுக்கு வந்து அரிசி பருப்பு, இந்த செருப்பு தைக்கும் தொழிலாளிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அரிசி, ஏன்னா அவங்க எல்லாம் வந்து கொரோனா காலத்துல என்ன பண்ண முடியுங்க, ஒண்ணுமே வழியே இருக்காதுங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அரிசி பருப்பு கொடுக்கறது. அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆல் ஓவர் எல்லாம் பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை, தாராபுரம் எல்லாம் சேர்த்து 3000 மாற்றுத்திறனாளிகளுக்கு 5 கிலோ அரிசி வீதம் கொடுத்தனுங்க. ஒரு நாளைக்கு 700 பேத்துக்கு சாப்பாடுங்க. 500 பேத்துக்கு திருப்பூருக்கு, தாராபுரத்துல 200 பேத்துக்குங்க கொடுத்தங்க. அதுக்கு வந்து கலெக்டரே நமக்கு ஒரு கூப்பி அவார்டு கொடுத்தாருங்க. இது எப்படிங்க மேம் உங்களால சாத்தியப்படுத்த முடிஞ்சது? உண்மையிலுமே இன்னும் ஓப்பனா சொல்ல போனா என் கையில அதாவது எனக்கு வந்து ரெண்டல் தாங்க வருது. நான் வந்து எந்த பிசினஸும் பண்ண கிடையாது. எங்க அம்மா இருக்கும் போதே நான் வந்து ரெண்டலுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். எல்லாமே ரெண்டலுக்கு விட்டு நிறைய ரெண்டல் வந்துட்டு இருக்குது. மந்த்லி இவ்வளவு பட்ஜெட் நான் போட்டு வைப்பேங்க. அந்த பட்ஜெட்டுக்கு மீறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் நகையை வித்து நான் பண்ணுவேனுங்க. அப்பா உண்மையாதானுங்க. இது பயங்கரமா இல்ல இருக்கு. உண்மையா சொல்றதுக்கு எதுக்கு நான் இது பண்ணணும்? ஏன்னா இப்ப நான் வந்து ஸ்பான்சர் வாங்கினா பரவாயில்ல, அதுவும் வாங்குறது இல்ல. மந்த்லி 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இவங்களுக்கு இது பண்ணணும், அவங்களுக்கு அது பண்ணணும் நாங்க போட்டு வச்சிருப்போம். திடீர்னு ஏதோ ஒரு செலவு வந்துரும். அந்த செலவு வரும்போது வந்து அது வந்து அடுத்த மாசம் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு இருக்காதுங்க. இது உடனே உங்களுக்கு பண்ணி ஆகணுங்கிற இக்கட்டான நிலைமை வரும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? அதனால அதையும் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். இது கர்ணன் பெண் வடிவத்துல பிறந்து வந்த மாதிரி இல்ல இருக்கு. பசிக்கிறவனுக்கு மீன் தரதை விட மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது மாதிரி உங்ககிட்ட உதவி கேட்டு வர்றவங்களுக்கு ஒரு பெட்டி கடையோ தையல் மெஷினோ கொடுத்து ஒரு தொழில் அமைச்சும் கொடுக்குறீங்க. இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படி எல்லாம் செய்யறீங்க? அதை பத்தி சொல்லுங்க. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, பசிப்பவங்களுக்கு மீனை தருவதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும்னு. அதான் உண்மைங்க. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த ஒரு மாசத்துக்கு நம்ம அரிசி பருப்பு கொடுத்துட்டு போயிடுறோம். அடுத்த மாசம் அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னொருத்தவங்களை ஆர்டர் தான் செய்வாங்க. குடுக்கறவங்க இருந்தா அது கிடைக்கும், இல்லன்னா இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க. ஒரு தம்பிக்கு வந்து பருவாச்சிங்கிற ஊர்ல வந்து நான் பெட்டி கடை வச்சு கொடுத்தேனுங்க. அந்த பையனுக்கு வந்து 2 காலும் நடக்க முடியாதுங்க, தவழ்ந்துதான் போவாரு. அவருக்கு வந்து நான் ஒரு பெட்டி கடை வச்சு கொடுத்தேங்க. இப்ப ஒரு வருஷத்துல அவர் வந்து அந்த பெட்டி கடையில சம்பாரிச்சு ஒரு டிவியும் ஃப்ரிட்ஜும் வாங்கியிருக்காருங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பாங்க மேம். அதே மாதிரி தையல் மிஷின், அதாவது வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவை பெண்கள், இவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்துக்கு இது தையல் மிஷின் வாங்கி கொடுத்திருக்கானுங்க. அவங்க வந்து அதுல வந்து முன்னேறி நல்லா வந்துட்டு இருக்காங்க. வாழ்வாதாரத்துக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க அதுல வச்சு அவங்க பழச்சிட்டு போயிருவாங்க. மெயின் இப்ப என்னோட இது எல்லாத்துக்குமே வாழ்வாதாரத்துக்கு கொடுக்கறது தாங்க. மெயினா வந்து மாற்றுத்திறனாளிகள்ங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து வயசு வந்து அவங்களுக்கு 45 ஆகுதுங்க. சரிங்க. அவங்க வந்து அவங்க அம்மாவோட இருந்தாங்க. அவங்க அண்ணன் வந்து அவங்களை ஏமாத்தி அந்த வீட்டை வந்து எழுதி வாங்கிட்டாங்க. இந்த பொண்ணும் கையெழுத்து போட்டாங்க. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு வந்து இப்ப அனாதையா நிக்குது. பாக்குறதுக்கு ஆள் இல்ல, ஒரு கால் இல்லைங்க. அந்த குச்சி வச்சுட்டு தான் நடக்குங்க. எனக்கு அது தெரிஞ்சு நேரா போய் பாத்துட்டு நான் இருக்கேம்மான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து 2500 ரூபாய்க்கு வீடு எடுத்து கொடுத்துங்க, மளிகை ஜாமா வாங்கி போட்டு உன்னோட கடைசி ஆயுள் வரைக்கும் நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை பாதுகாப்பா இப்ப ஒரு 6 மாசமா வச்சிட்டு இருக்கேங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் சேர்த்தே தரீங்க இல்லைங்களா? பெண்களுக்கு வந்து தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாங்க. அதுக்கு வந்து உண்மையிலுமே நானே சொல்லுவேனுங்க, எங்க வீட்டுக்காரர் 34 வயசுல எனக்கு இறந்தாருங்க.
சரி சரிங்க. அதாவது ஒரு பெண் தனியா இருந்தா எவ்வளவு விளைவுகள் வரும்னு உங்களுக்கு நல்லா தெரியும், எத்தனை பேச்சுகள் வரும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா. அதெல்லாம் தாண்டி வந்துதான் பசங்க எல்லாத்தையும் படிக்க வச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு இந்த நிலைமையில் நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட தன்னம்பிக்கையும் தைரியம் மட்டுமே தாங்க, வேற எதுவுமே கிடையாதுங்க. கண்டிப்பாங்க. அப்புறம் நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்கள்னு எளிய மனுஷங்க மீதான உங்களோட அன்புங்கிறது வந்து கூடுதலா இருக்கு. இதுக்கு வந்து பிரத்யேகமான காரணம்னு ஏதாவது இருக்குங்களா? இருந்தா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவதுங்க, நல்ல கைகால் உள்ளவங்களே இந்த காலத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உண்மைதாங்க. அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் போது அவங்கள நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலுக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அது நான் உண்மையிலுமே அவங்களை எல்லாம் போய் பார்க்கும்போது அவங்கள எனக்கு அது வார்த்தைகளால என்ன சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு மனநல சரியில்லாம இருக்கிறவங்கள அவங்க வீட்டுல பராமரிக்கிறத பார்க்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுங்களா? அதனாலதான் நான் மெயினா அவங்களுக்கு, அதே மாதிரி திருநங்கைகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் நான் நல்லது பண்ணுவேங்க. ஏன்னா திருநங்கைகள்ல வந்து சிலர் செய்யற தவறுனால எல்லாத்துக்கும் அது அடிபட்டு போகுதுங்க. திருநங்கைகள்ல நிறைய பேர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவங்களே வந்து சொந்த தொழில் பண்ணி நிறைய பேர் நல்லா இருக்காங்க. ஒரு சில பேர் பண்ற தவறுகள் இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 100 பேர் எனக்கு பழக்கங்க. 100 பேத்துக்கு என்ன ரொம்ப பிடிக்குங்க. போனா அவங்கள கட்டி புடிச்சு அவங்கள அணைச்சு அவங்கள்ட்ட பேசினாதான் எனக்கும் திருப்தி, அவங்களுக்கும் திருப்தி. நம்ம பேசுறதுல தாங்க, எல்லாருமே மனிதர்கள் தானே, அந்த மாதிரி பாத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லையே. வெளி பாதிப்பை தாண்டி உள்ள தலைவலையும் பாதிப்பா இருக்கிறவங்களுக்கு தான் முதல் பிரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க இல்லைங்களா? ஆமாங்க, கண்டிப்பா அதான் வேணுங்க. எல்லா ஆசிரமத்துக்கும் நான் போக மாட்டேங்க. சில ஆசிரமம் போய் பார்க்கும்போது அதுல அந்த பிள்ளைங்கள் சின்ன குழந்தைகளா நிறைய இருக்கும், அனாதையா விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த குழந்தைகளை பார்க்கும் போதும் அப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்னும் இருக்குங்க. அப்ப வந்து நீங்க ஹெல்ப் பண்றது வந்து அவங்களோட நிலைமையில இருந்து யோசிச்சு செய்றீங்க இல்லையா? அதேதாங்க, அதுதான் உண்மையாதாங்க. அப்புறம் உங்களோட ஆம்புலன்ஸ் திட்டத்தை மறக்கவே முடியாதுங்க மேம். ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க பிறந்த நாளை வந்து அழகா கொண்டாடுறாங்கதான், இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க ஒவ்வொரு பிறந்த நாளையும் இந்த சமூகத்திற்கு தேவையானதா, அழகானதா, சிறப்பானதா மாத்திடுறீங்க. மக்களோட ஆபத்து காலத்துல பயன்படுத்தக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ வாங்கி தர்றதுங்கிறதே ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா அதையும் தாண்டி நீங்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு சம்பளம், பெட்ரோல், வண்டி பராமரிக்கிறதுன்னு சொல்லி முழுசா ஏத்துக்கிறப்பதான் சிறப்பா செயல்படுத்த முடியும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இது மாதிரி எல்லாம் தோணுது? இல்லைங்க, இது வந்து அந்த ஆம்புலன்ஸ் கனவு வந்து எனக்கு ஒரு 2 வருஷமாவே இருந்ததுங்க. எதனால அப்படின்னு பாக்கும்போதுங்க, நான் ஒரு இடத்துக்கு வந்து போய் பார்க்கும்போது அவங்க வந்து கிட்னி 2 ஃபெயிலியருங்க அந்த தம்பிக்கு. அது இப்ப ரீசெண்டா பாத்தனுங்க. 2 வருஷத்துக்கு முன்னால பாக்கும்போது வந்து அதே மாற்றுத்திறனாளி தாங்க. அந்த மாற்றுத்திறனாளிய அவங்க அம்மா இக்குல வச்சு தூக்கிட்டு போறாங்க. பெட்ரோலுக்கு காசு, இந்த ஆட்டோல போறதுக்கு காசு இல்ல, பஸ்ல அந்த குழந்தைய தூக்கிட்டு போக முடியல. அதை நான் கண்ணால பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது. நமக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இருந்ததுன்னா அந்த ஆம்புலன்ஸ்ல அவங்களை ஃப்ரீயா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காட்டி அகைன் கொண்டு வந்து வீட்டுல விடலாம் அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து 7 வயசுங்க. ஆனா அது வந்து வளர்ச்சி வந்து 3 வயசு வளர்ச்சி. அந்த குழந்தைக்கு உடம்பெல்லாம் கொப்பளம். அந்த குழந்தைய பஸ்ல ஏத்த மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைய நான் தூக்கி பார்த்து எல்லாம் பண்ணேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சு அழுதாங்க அவங்க, எப்படி நாங்க எங்க கூட்டிட்டு போறது அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போதுதான் நான் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த நேரத்துலதான் இந்த பர்த்டேக்கு ராஜா அதை மனசறிஞ்சு அந்த ஆம்புலன்ஸ் இது பண்ணாரு. அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து நாங்க நீங்க சொன்ன மாதிரிதான் டிரைவர் நாங்களே தான் போட்டுக்கிறோம், பெட்ரோலும் நாங்களே தான், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கும் கொண்டு வந்து விடுற வரைக்கும் அங்க இருந்து கூட்டிட்டு வந்து விடுறது. மெயினா கர்ப்பிணி பெண்கள், ரொம்ப கஷ்டப்படுற கர்ப்பிணி பெண்கள், அவங்களையும் அதே மாதிரி பராமரிக்கிறது, கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து விடுறது. குழந்தை பிறந்தாலும் மறுபடியும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா மறுபடியும் கொண்டு போய் வீட்டுல சேஃபா விடுறது. இந்த ரோட்டோரமா இருக்கிறவங்களை கொண்டு போய் ஆதரவு இல்லத்துல கொண்டு போய் விடுறதுக்கு, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு, இந்த மாதிரி பயன்பாட்டுக்காக நாங்க இப்போதைக்கு இந்த ஆம்புலன்ஸ் வச்சிருக்கோங்க. இன்னும் போக போக பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் வாங்கி A to Z வசதி அதுல இருக்கிற மாதிரி ஐசியூட ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கணும் என்னோட கனவு. அதுவும் கண்டிப்பா நிறைவேறும். உங்க கனவு நிறைவேற எங்க பட்டாம்பூச்சி FM சார்பா நாங்களும் வாழ்த்து சொல்றோங்க மேம். மிக்க நன்றிங்க, மிக்க நன்றிங்க. அப்புறம் நீங்க நடத்தி வச்ச அந்த மயிலாடுதுறை முரளிலதா மாற்றுத்திறனாளிகள் திருமணத்தை பத்தி அதையும் சொல்லுங்க மேம். அது வந்து ஒரு பெரிய கதைங்க. அது சொல்ல போனாங்க, இது ஆக்சுவலி நான் சென்னை போயிட்டு வந்துட்டு இருந்தேங்க. சரிங்க. வரும்போது நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இது போன் பண்ணாருங்க.
போன் பண்ணி இந்த மாதிரி மயிலாடுதுறையில இந்த மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னுங்க. சரி நீங்க அட்ரஸ் கொடுங்க, நாங்க போய் பாக்குறோம் அப்படின்ட்டு நான் சென்னையில இருந்து திருப்பூர் வந்துட்டு ஒரு 2 நாள் போயிட்டு அவங்களுக்கு அவங்களோட நம்பர் கிடைச்சிச்சு, போன் பண்ணி அவங்க கிட்ட கேட்டுட்டு லொகேஷன் வந்துட்டு போறேங்க. வீட்டுக்கு போய் பார்த்தாங்க, எனக்கு அவரை பார்த்ததுமே 1.25 அடிதாங்க. அவருக்கு 57 வயசுங்க, அந்த பொண்ணுக்கு வந்து 47 வயசுங்க. அத வந்து பாத்தீங்கன்னா அவரு பேரு முரளிங்க. அவரை வந்து அந்த வீட்டுல பராமரிப்பா இன்னொருத்தர் வச்சு பாத்துட்டு இருக்கிறாருங்க, ராஜான்னு ஒருத்தர் பாத்துட்டு இருக்கிறாரு. ராஜாவோட குழந்தையாதான் இந்த பொண்ணு, 47 வயசு பொண்ணு. முரளிய பாக்கங்காட்டி அவருக்கு என்ன தோணிருச்சுன்னா, அந்த பொண்ணுக்கும், அந்த பொண்ணு எப்படின்னா ஒரு சுத்த வெகுளி, ஒண்ணுமே தெரியாதுங்க, அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி தான், சொல்ற வேலையை மட்டும் செய்யும், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமே, 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க. ஆனா பட் வசதி இல்ல. நான் போய் தீர விசாரிச்சு எல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வேதனையா இருந்ததுங்க. கண்டிப்பா தாலி முத கொண்டு கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு பெட்டி கடையை நான் வச்சு கொடுக்கறேன்னு சொல்லிங்க 15 நாள் இல்லைங்க, எல்லாமே நான் ரெடி பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற துணிமணிகள் A to Z, கல்யாணத்துக்கு வேணுங்கிற துணிமணி, அவங்களுக்கு பண்ட பாத்திரங்கள், தாலி, அந்த பொண்ணுக்கு தோடு, மெட்டி, மாப்பிள்ளைக்கு மெட்டி, பொண்ணுக்கு மெட்டி, கொலுசு எல்லாம் வாங்கிட்டு போய் வைத்தீஸ்வரன் கோயில்ல முத நாள் போய் கடையை ஓபன் பண்ணி வச்சங்க, பெட்டி கடைய. அடுத்த நாள் வைத்தீஸ்வரன் கோயில்ல கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு, அவங்க கல்யாணம் ஆனா ஒரு கோயில்ல வேண்டுதல் பண்ணியிருந்தாங்க, அந்த வேண்டுதலுக்குரிய பொருளையும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து இன்னைக்கு அவங்க அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்காங்க. வாரத்துல 4 நாள் என்னை கூப்பிட்டு பேசாம இருக்கவே மாட்டாங்க. அவர் ஆக்சுவலி பிராமின், என் அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவாரு. என் மேல அவ்வளவு உயிரா இருக்காரு. எனக்கு என்னன்னா அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது வந்து வேற எதுக்கும் கிடையாதுங்க, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்கள் ஆதரவு, அன்பு. இந்த வயசுல வந்து யாருக்குமே ஒரு துணை கண்டிப்பா தேவைங்க. கண்டிப்பா. உண்மையா இல்லீங்களா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஒரு அன்பு ஆதரவுக்கு அவர் சொல்லுவாரு, அவங்க நான் தூங்க வைக்கிறேன், அவ என்ன தூங்க வைப்பாக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்குன்னு. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா, எனக்கு கடவுள் கொடுத்த குடுப்பினை தான் இது. வந்து என் வாழ்நாள்லயே இந்த கல்யாணம் மறக்க முடியாதுங்க. இதுக்கு முன்னால ஒரு கல்யாணம் பண்ணி வச்சங்க, மரியாளத்துல ஒரு பொண்ணுங்க, 27 வயசுங்க அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாதுங்க. அந்த பொண்ணு வந்து காதும் கேட்காது வாயும் பேசாதுங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருந்தாங்க, அந்த மாப்பிள்ளைக்கும் காதும் கேட்காது வாயும் பேசாது, பட் அவரு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெளுத்துடுங்க. இந்த பொண்ணுக்கு யாருமே இல்ல, என்ன பண்றதுன்னு பாக்கும்போது நான் அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிங்க, தாய் வீட்டு சீதனம்னு சொல்லியே அந்த பொண்ணுக்கு A to Zங்க, பீரோ, கட்லு, மெத்த, ட்ரெஸ்ஸிங் டேபிள், மிக்சி, கிரைண்டர், A to Zங்க வாங்கி, புடவையே ஒரு 55 புடவைங்க, சுடிதார் ஒரு 25 சுடிதார், நைட்டி அத்தனையும் வாங்கிங்க. எங்க அம்மா எனக்கு சீதனமா போட்ட ஒரு ஆரங்க, என் கல்யாணத்துக்கு எங்க அம்மா சீதனமா போட்ட ஒரு ஆரத்தை அந்த பொண்ணுக்கு போட்டு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சங்க. இது 2வது கல்யாணங்க. அந்த பொண்ணு முதல் கல்யாணம், இந்த முரளி இது வந்து 2வது கல்யாணங்க. இப்ப பாத்தீங்கன்னா திங்களூர்லிங்க, ஈரோட்டுக்கு விஜயமங்கலத்துக்கு பக்கத்துல திங்களூருங்க. அங்க வந்து போன வருஷம் பார்க்கும்போது ஒரு பொண்ணுங்க, அந்த பொண்ணு 35 வயசு, மாற்றுத்திறனாளி பொண்ணுங்க, சரியா பேச தெரியாது. அந்த பொண்ணு அவங்க அம்மா அவங்க அப்பா இறந்துட்டாங்க. வீடு வந்து ஒண்ணுமே இல்லைங்க, குடிசைனாலும் மழை பெஞ்சா ஒழுகுங்க, அதுலதான் அவங்க தூங்கணும். அந்த மாதிரி இருக்கிறத பாத்துட்டு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. கஷ்டமா போய் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோடி திட்டம்னு போட்டாங்க. அதுல ஏதோ பணம் கொஞ்சம் வந்ததுங்க. நான் மேற்கொண்டு நல்லாவே போட்டுங்க அந்த பொண்ணுக்கு வீடும் கட்டியாச்சுங்க. நாங்க இப்ப புரட்டாசி மாசம் ஆயிடுச்சு, ஐப்பசில அது கிரக பிரவேசம் பண்ண போறோங்க. சூப்பர் சூப்பருங்க மேம். அந்த வீட்டுக்கு வேணுங்கிற பொருள் அத்தனையும் வாங்கிட்டுங்க, கட்லு, பீரோ எல்லாம் வாங்கி ரெடியா இருக்குங்க. அந்த பொண்ணுக்கு டிரெஸ் எல்லாமே வாங்கியாச்சு. அவங்களையும் கடைசி வரைக்கும் லைஃப் லாங் நாங்களே பாத்துக்கிறோம். அந்த அம்மாக்கு அப்புறமே அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா போட்டு அந்த பாத்துக்கிறோங்கிற உறுதியை நாங்க கொடுத்திருக்கோங்க. எப்படி வாழ்த்துறதுன்னே எனக்கு தெரியலைங்க மேம். நீங்க நிறைய பேருக்கு ரோல் மாடலா இருக்கீங்க. ஒரு அறிவுரையா சக மனுஷங்களுக்கு உதவணுங்கிற உங்களோட எண்ணத்தை எந்த மாதிரி புரிய வைக்க போறீங்க நீங்க? இந்த காலத்து இளைய தலைமுறைகள் வந்து கொஞ்சம் எனக்கு வருத்தமா தாங்க இருக்குது. இளைய தலைமுறைகள் எல்லாமே இந்த காலத்துல கொஞ்சம் எப்படி போயிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இதை வந்து ஆக்சுவலி அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கேங்க, நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கேங்க. பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வீட்டுல வந்து குழந்தைகளை வந்து கொஞ்சம் பிள்ளைகளை நல்லா கொஞ்சம் கேர் எடுத்து பாக்கணுங்க, ஃப்ரெண்ட்லியா பாக்கணுங்க. முதல்ல சொல்ல போனா ஒரு கண்ட்ரோல் பண்றோம் அந்த விதம் இந்த விதம், நல்ல ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயங்களை திணிச்சு அந்த குழந்தைகள்கிட்ட நல்லா பேசினாலே அதுல இருந்தே மாறி ஒருத்தங்களுக்கு அவங்க கூட இருக்கிற ஒருத்தங்களுக்கு அவங்க செஞ்சா போதும். ஹெல்ப் நம்மள மாதிரி செய்யணுங்கிறதே வேண்டாங்க. யாராவது இருக்கட்டுங்க, நான் சொல்றது வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு 40 ரூபாய் ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, கண்டிப்பா போதும்.
அது போதும். இளைய தலைமுறைகள் எல்லாமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணினால் குழந்தைங்க நல்லா வளருங்க. என்னோட பெரிய அட்வைஸ்ங்கிறது இல்லைங்க, இது உண்மைங்க, உண்மை. குழந்தைகள்ட்ட அப்பதான் அதுகளும் வந்து மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. நம்ம ரொம்ப பயமுறுத்தி அதே மாதிரி வந்து அவங்க பாக்கெட் மணி ஏதாவது கேக்குறாங்களா, இந்தா கண்ணு எதுக்கு தங்கம், இந்தா வாங்கிட்டு போ அப்படின்னா, இந்தாம்மா இதை பண்ண அதை பண்ண. நம்ம பண்றது வந்து கெட்டவங்களா, அவங்க கூட நீ பழகு, ஆனா நீ கண்ட்ரோல் ஆயிருன்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பா கண்ட்ரோலா இருப்பாங்க. ஐயோ அவன் கெட்ட பையன், அவன் கூட போய் சேராதேன்னு சொல்லக்கூடாதுங்க. ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணா எல்லாமே ஃப்ரெண்ட்லியா நினைக்கிறேன். அவங்களுக்கு தகுந்த நல்ல சூழ்நிலையை நம்ம அமைச்சு கொடுக்கணுங்க. ஆனா இன்றைய தலைமுறைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா, இப்ப திருப்பூர்ல சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசு பசங்க எல்லாமே நல்ல ஹெல்பிங் மைண்டோட நல்லா பண்றாங்க. இப்ப நானே சர்வீஸ்க்கு அவங்களை நிறைய பேர்த்த கூப்பிட்டுருக்கேங்க. திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர்க்கு முத நாள் நைட் வந்து அவேர்னஸ் கொடுக்க சொன்னாங்க கமிஷனர் மேடம். அதுல வந்து எனக்கு வந்து 75 பசங்க வந்தாங்க, திருப்பூர் ஈரோட்டி சேர்த்துங்க. வந்து நல்லா அவேர்னஸ் கொடுத்து நல்லா பண்ணாங்க. அது வந்து பேரண்ட்ஸ் கையில கண்டிப்பா இருக்குங்க. பேரண்ட்ஸ் கையிலயும் இருக்கு, டீச்சர்ஸ் கையிலயும் இருக்குங்க. டீச்சர்ஸும் ரொம்ப வந்து ஆசிரியர்களும் வந்து கொஞ்சம் ரொம்ப குழந்தைகள்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா கேஷுவலா வந்து ஒரு நல்ல முறையில பழகினா குழந்தைங்க நல்லபடியா வருவோம். இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு, உங்ககிட்ட இருந்து இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பட்டாம்பூச்சி FM நேயர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்.